உடம்பு சரியில்லைன்னு படுத்திருக்காரு. அப்பா அவரோட உடல்நிலையை கருதி நான் அவரோட அமைதியாக போகிறேன்னு சொல்ல போகிறாரு. மகனுடைய ஆதரவு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படி சொல்லி இவர் சொல்ல போகிறார். இணைப்பு பாமக. ஆனால் அது எப்படி சாத்தியமாங்க? மகத்தான இணைப்பு அதெல்லாம் சாத்தியம் ஆகும். ஏன்னா பாமகனுடைய இளைஞரணி தலைவராக இப்போ ஜி.கே. மணியினுடைய பையனெல்லாம் நியமிச்சிருக்காரு. இதெல்லாம் ஷோ நாடகம். இதெல்லாம் கிளைமேக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாடகம். இப்போ வில்லன் வந்து இந்த சீரியல் நீங்கள் பார்க்குறது இல்லையா, இந்த கதாநாயகன் வந்து காப்பாற்ற வர்றதுக்கு முன்னாடி காரில் வருவான், வில்லன்கள் வந்து அடிக்க வருவாங்க. வில்லன்களை தள்ளிட்டு வரும்போது வழியில் வந்து கார் பஞ்சர் ஆகிடும். அந்த பஞ்சரை அவர் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த டயரை ஒருத்தர் திருடிட்டு போடுவான். அதை அது இதோடும் இப்படியெல்லாம் போயிட்டே இருக்கும். அந்த ஒரு 2 மாதத்துக்கு அந்த கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி சீரியல் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சுலபமாக புரியும். அது மாதிரி என்ன அந்த இணைப்பு வர்ற வரலும் 2 பேத்துக்கு மத்தியில் சண்டை இருக்கும். அப்போ தாங்க அந்த இணைப்புக்கு இது வேல்யூ கிடைக்கும். அவ்வளோ சண்டை போட்டு அங்கே இணைஞ்சிட்டாங்க. தொண்டர்களை ஒரே உற்சாகம். அழகாக அந்த சீனை கிரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாமா புரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னை வந்து என்ன ஆழம் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்க, இருந்தாலும் என்ன ஆழம் பார்க்குறீங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ இதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சுங்க. எல்லாம் இளையுதிர் காலம் என்னுடைய நான் இன்னும் கொஞ்ச நேரம் போய் சேர போகிறேன். இந்த கூத்தையெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்குற கொண்டாவிக்கு நான் ஆளாக இருக்கிறேன். அவ்வளோதான். எத்தனையோ அரசியலை பார்த்தாச்சு. இவ்வளோ கேவலமான அரசியல் இப்போ தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.